தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. எக்ஸோட எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5. ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய்யே நம்மளே கண்டுபிடிச்சிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு நம்மளே ரிலேஷன் எழுதணும். ரிலேஷன்னா இந்த மாதிரி ஆர்டர் பேர் போட்டு நம்பர்ஸை எழுதணும். எழுதினதுக்கப்புறம் டொமைன் யார், ரேஞ்ச் யாருன்னு சொல்லணும். ஓகே, ஸோ நம்மளோட எக்ஸ் வேல்யூ என்னது, 0 1 2 3 4 5. ஒய் வேல்யூ சொல்லலை, ஒய் வேல்யூ சொன்னால் தான் நம்ம இந்த மாதிரி பேர் போட முடியும். ஸோ ஒய் எப்படி இருக்கணும், ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, 0. 0 ப்ளஸ் 3 3 தான். ஸோ எக்ஸுக்கு 0 போடும்போது ஆன்சர் 3, ஒய் ஈக்குவல் டு 3 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ஒய் எழுதுறத விட டேரெக்டாக நம்ம ரிலேஷனை எழுதிடலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு ரிலேஷன் எப்படி எழுதுறோம், எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் 3. இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 0 1 பண்ணும்போது ஆன்சர் 4. அப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 4, 1, 4. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் நெக்ஸ்ட் நம்பர் 2. ஸோ 2 ப்ளஸ் 3 2 ப்ளஸ் 3 5. அப்போ எக்ஸுக்கு 2 போடும்போது ஒய்க்கு 5, 2, 5. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் 3 ப்ளஸ் 3 9. ஸோ எக்ஸுக்கு 3 போட்டோம், அப்போ நமக்கு 9 கிடைச்சது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் 4 போடணும், அப்போ 4 ப்ளஸ் 3 7. அப்போ எக்ஸுக்கு 4 போடும்போது நமக்கு ஒய் வந்து 7 கிடைச்சிது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் 5 ப்ளஸ் 3 அப்போது 8. எக்ஸுக்கு 5 போடும்போது 8. ஓகே, எக்ஸு கொடுத்தாங்க, நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டொமைன்னா என்னது, எக்ஸோட வேல்யூ யாருக்கெல்லாம் லிங்க் இருக்கோ அவங்க. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ இப்போ இங்கே இருக்கிறது தான் டொமைன். ஃபஸ்ட் எலிமெண்ட் தான் எப்பவுமே டொமைன். ஸோ என்ன இருக்குது, 0 1 2 3 4 and 5. நெக்ஸ்ட் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த செகண்ட் நம்பர் தான் ரேஞ்ச். செகண்ட் எலிமெண்ட் 3 4 5 9 7 8. That's all.